SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். நாமலுக்கு எதிரான பிடியாணை, உடனடியாக நாடு திரும்பியவருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. யாழில் டிக்டாக் காதலனுக்காக நகைகளை திருடிய யுவதி கைது. விடுதலை புலிகளுடனான போர் நிறுத்தத்தை விரும்பாத இலங்கை அரசாங்கம், மறைமுக சதிகள். கிளிநொச்சி போலீஸ் அதிகாரிகள் 2 பணியிடை நீக்கம். நல்லூர் கந்தன் ஆலயத்தில் ராணுவ அத்துமீறல், மக்கள் விசனம். வங்கக்கடலில் பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், இலங்கைக்கு பாதிப்பா? தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ மனு தாக்கல் செய்து ஹம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையானதை அடுத்து அவருக்கு பிணை வழங்கப்பட்டது. பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இன்றைய தினம் கட்டுநாயக்க விமான நிலையத்தினூடாக நாட்டை வந்தடைந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவை கைது செய்யுமாறு நேற்றைய தினம் ஹம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றம் பிடியாணை உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் இன்று நாமல் ராஜபக்ஷ முன்னிலையானார். இதேவேளை நேற்றைய தினம் அவர் மாலைதீவிற்கு நிகழ்வொன்றிற்கு கலந்து கொள்வதற்காக சென்றிருந்த நிலையில் இன்றைய தினம் நாடு திரும்பியிருந்தவை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மாலைதீவுக்கு சென்ற அதே விமானத்தில் நேற்று காலை நாமல் ராஜபக்ஷவும் பயணித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 2017ஆம் ஆண்டு ஹம்பாந்தோட்டை துறைமுகம் தொடர்பான போராட்டம் ஒன்றின் போது முறைகேடாக நடந்து கொண்டமை தொடர்பாக நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்டவர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. யாழ்ப்பாணத்தை சேர்ந்த டிக்டாக் பிரபலங்களில் ஒருவரான தனது காதலனுக்கு மோட்டார் சைக்கிள் வாங்க வீட்டில் நகைகளை திருடிய யுவதி உள்ளிட்ட 7 பேரை சாவகச்சேரி போலீசார் இன்றைய தினம் கைது செய்தனர். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞன் ஒருவர் டிக்டாக் சமூக வலைதளங்களில் தனது காணொலிகளை பதிவேற்றி பிரபலமானவராக தன்னை காட்டிக் கொண்டு வந்துள்ளார். குறித்த இளைஞருடன் டிக்டாக் மூலம் அறிமுகமான சாவகச்சேரி பகுதியை சேர்ந்த யுவதி அவரை காதலித்து வந்துள்ளார். அந்த நிலையில் தனது காதலனுக்கு அதிநவீன மோட்டார் சைக்கிள் ஒன்றினை கொள்வனவு செய்வதற்காகவும் காதலின் சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்காகவும் தனது வீட்டிலிருந்து சுமார் 19 பவுன் நகையை திருடி அதனை காதலனிடம் கொடுத்துள்ளார். வீட்டில் இருந்த நகைகள் காணாமல் போனமை தொடர்பில் யுவதியின் பெற்றோர் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தனர். முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் யுவதி மீது சந்தேகம் கொண்டு அவரிடம் விசாரணைகளை முன்னெடுத்த போது வீட்டில் இருந்த நகைகளை தான் களவெடுத்து காதலனுக்கு வழங்கியதை ஒப்புக்கொண்டுள்ளார். யுவதியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் காதலனை கைது செய்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டனர். ஆயுத போராட்டம் தூண்டுதலால் இடம்பெற்ற ஒரு விடயமாகும். இதனை அரசாங்கம் கட்டுப்படுத்தவில்லை. மாறாக விடுதலை புலிகள் அமைப்பிற்கு ஆயுதங்கள் கொடுத்த அரசாங்கமும் இலங்கையில் இருந்திருக்கின்றன என்று சமூக செயற்பாட்டாளர் ராஜ்குமார் ரஜீவ்காந்த் தெரிவித்தார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், ஆயுத போராட்டம் என்பது தமிழ் மக்கள் மீது திணிக்கப்பட்ட ஒரு விடயமாகும். யுத்தத்திற்கு எதிராக இருக்கும் அதேவேளை ஆயுத போராட்டம் ஏற்பட்டதற்கான நியாயத்தை மறுக்கவும் முடியாது. ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டவர்களின் அர்ப்பணிப்பையும் நாங்கள் மதிக்கிறோம். 1983 இடம்பெற்ற இன அழிப்பு பலரையும் விடுதலை புலிகள் அமைப்பில் இணைவதற்கு தூண்டியது என்றும் அவர் கூறினார். கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றிய போலீஸ் உப பரிசோதகர் ஒருவரும் கான்ஸ்டபிள் ஒருவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 25ஆம் தேதி குடும்ப பிணக்கு தொடர்பாக விசாரணைகளுக்காக அழைத்து வரப்பட்ட சந்தேக நபர் ஒருவர் கூண்டில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் உயிரை மாய்த்து கொண்டார். இந்த சம்பவம் இடம்பெற்ற வேளை கடமையில் இருந்த அதிகாரிகள் இருவரே இவ்வாறு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தன் ஆலய வளாகத்தில் ராணுவத்தினர் அத்துமீறி உள்நுழைந்ததால் அங்கு பதற்றம் ஏற்பட்டது. நல்லூர் கந்தன் ஆலய பெருந்திருவிழாவானது இன்றைய தினம் காலை 10 மணி அளவில் கொடியேற்றத்துடன் வெகு சிறப்பாக ஆரம்பமாகியது. இதன்போது நல்லூர் ஆலய முன்வாயிலில் திடீரென ஒரு ராணுவ வாகனம் உள்நுழைந்ததால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நல்லூர் திருவிழா காலத்தில் குறித்த பகுதியில் நல்லூர் ஆலய வளாகத்திற்கு தண்ணீர் பாய்ச்சும் யாழ்ப்பாண மாநகர சபையின் வாகனத்தை தவிர வேறு எந்த வாகனத்திற்கும் உள்ளே செல்வதற்கு அனுமதி இல்லை. அத்துடன் பாதணிகளுடன் செல்வதற்கும் அனுமதி இல்லை. இவ்வாறான சூழ்நிலையில் ராணுவத்தினரின் குறித்த வாகனம் அத்துமீறி உள்நுழைந்தமை மக்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியதுடன் ராணுவத்தின் அடாவடி இன்னமும் தொடர்கிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இதேவேளை கடந்த வருடமும் யாழ் நல்லூர் ஆலய வீதிகளில் வாகனங்கள் உட்செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் பௌத்த பிக்குகள் சிலர் வாகனத்துடன் உள்நுழைந்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உலகச் செய்திகள். அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளுக்கு அருகே வங்காள விரிகுடாவில் பதிவான நிலநடுக்கத்தால் இலங்கைக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்று இலங்கை புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க படியகத்தின் பணிப்பாளர் நாயகம் விமானி வீரகோன் தெரிவித்துள்ளார்.
வங்காள விரிகுடாவில் இன்று அதிகாலை பதிவான நிலநடுக்கத்தை தொடர்ந்து தீபானி வீரகோன் வெளியிட்ட அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தின் மையம் கடலுக்கு அடியே 10 கிலோமீட்டர் ஆழத்தில் அமைந்திருந்த நிலையில் நிலநடுக்கத்தை தொடர்ந்து பல பின் அதிர்வுகள் பதிவாகியுள்ளன. இருப்பினும் இதுவரை உயிரிழப்புகள் அல்லது சொத்து சேதங்கள் எதுவும் பதிவாகவில்லை. இலங்கைக்கு தென்கிழக்கே சுமார் 260 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் இலங்கையில் அதன் தீவிரம் ரிக்டர் அளவுகோலில் 6.6 பதிவாகியதாகவும் அவர் கூறினார். இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஏற்பட்ட பின் அதிர்வுகள் இருந்த போதிலும் இலங்கை மக்கள் இது தொடர்பாக தேவையற்ற பயத்திற்கு ஆளாக வேண்டாம் என்றும் தீபானி வீரகோன் அறிவுறுத்தினார். தற்போது வரை சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இதேவேளை வங்கக்கடலில் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளுக்கு அருகில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக இந்திய தேசிய நிலநடுக்கவியல் மையம் தெரிவித்துள்ளது. இன்று அதிகாலை 12:11 மணியளவில் 6.1 ரெக்டர் அளவில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியது. இந்த நிலநடுக்கத்தின் மையம் கடலுக்கு அடியே 10 கிலோமீட்டர் ஆழத்தில் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளுக்கு அருகே அமைந்திருந்தது. இந்த நிலநடுக்கத்தால் இதுவரை எந்தவிதமான சேதமோ அல்லது உயிரிழப்போ பதிவாகவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாமலுக்கு எதிரான பிடியாணை உடனடியாக நாடு திரும்பியவருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. யாழில் டிக்டாக் காதலனுக்காக நகைகளை திருடிய யுவதி கைது. விடுதலை புலிகளுடனான போர் நிறுத்தத்தை விரும்பாத இலங்கை அரசாங்கம் மறைமுக சதிகள். கிளிநொச்சி போலீஸ் அதிகாரிகள் 2 பணியிடை நீக்கம். நல்லூர் கந்தன் ஆலயத்தில் ராணுவ அத்துமீறல், மக்கள் விசனம். வங்கக்கடலில் பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இலங்கைக்கு பாதிப்பா?